நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் 14, 2024 சோபகிருது ஆண்டு முடிந்து குரோதி ஆண்டு துவக்கம். தமிழ் வருடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 60. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போய் பாருங்கள். குரோதி ஆண்டு அதாவது குரோதம்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா மூர்க்கத்தனமான கோபம்னு எடுத்துக்கலாம். அதே போல் குரோதி வருடம் என்பதனால எல்லாருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொள்ளை, களவு, பகை இது எல்லாமே பெருகும். அதே போல் பருவமழை பார்த்திங்கன்னா நல்லா பொழியும். ஆனால் நம்ம எதுவுமே சேகரிக்க முடியாது. அதே மாதிரி மழை பொழிவும் குறைவாக இருந்தாலும் உணவுக்கு பஞ்சம் ஏற்படும். இருந்தாலும் இந்த ஆண்டு தமிழ் வருடப்பிறப்பு குருவோட சூரிய சேர்க்கை நடைபெறுறதுனால பலருக்கும் நன்மையாகவே இருக்கும்னு நம்பலாம். இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டை நாம் பூஜை அறையில் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு அதே மாதிரி பூஜைக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு வழிபடணும். அதே போல் சாமி கும்பிட உகந்த நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசியில் பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவதாக பார்த்திங்கன்னா மேஷராசி. மேஷராசி எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு பணவரவு, அதுக்கப்புறம் பயணம், வேலை, பொருளாதாரம் இதெல்லாம் நல்லாவே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரிஷபராசி. ரிஷபராசி எடுத்துக்கிட்டோன்னா புகழ், உழைப்பு, மன நிம்மதி, வெற்றி. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபம், லாபம், சந்தோஷம் எல்லாமே இருக்கும். உடல்நிலை மட்டும் லைட்டாக பாதிக்கப்படும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கடகராசி. கடகராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனம், குழப்பம், தடை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டம சனி. இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு எப்போ போகுதுன்னு பார்த்திங்கன்னா 6/3/2025 வரைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்மம். சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா வேலை தடை, அதுக்கப்புறம் பயணம், குடும்பத்தில் குழப்பம், அதுக்கப்புறம் துணைவரிடம் சண்டை. அதுக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி. கன்னி ராசி எடுத்துக்கிட்டோன்னா அதிகாரம், துணைவரிடம் வாக்குவாதம், ஆன்மீகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையில் முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசி பார்த்திங்கன்னா எதிர்பாராத தனம் நிறைய வரும். அதே மாதிரி ஆதாயம், இறைவன் நம்பிக்கை இதெல்லாம் இருந்தாலும் செலவு ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு திருமணம் கைகூடும், அதுக்கப்புறம் தூர பயணம் இருக்கும், அதுக்கப்புறம் எதிர்பாராத தனம் வரும், அதுக்கப்புறம் வீடும் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த ராசி தனுசு. தனுசும் பார்த்திங்கன்னா லாபம், அதுக்கப்புறம் உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொழிலில் முன்னேற்றம், அதுக்கப்புறம் புது முயற்சியும் எடுப்பாங்க. அதுக்கு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகரம். மகர ராசி எடுத்துக்கிட்டோன்னா ஆதாயம், தைரியம், தீர்வு, பணவரவு இது எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்த ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பம். கும்பராசி பார்த்திங்கன்னா வீடு, வாகனம் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் குடும்பத்தில் கவனம் தேவை, அப்புறம் எதிர்பாராத தனம் கிடைக்கும், அதே சமயத்தில் அமைதியும் தேவை. கடைசியாக பார்த்திங்கன்னா மீனராசி. மீனராசிக்கு பார்த்திங்கன்னா புது முயற்சி தடைப்படும், அதுக்கப்புறம் பொறுமை, துணைவரிடம் கவனம், விரயம் இதெல்லாம் இருக்குது. இதுதாங்க இந்த தமிழ் புத்தாண்ட ஆண்டு பலன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.